மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாண்டோட தேர்ட் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். ஓகே, மேட்ரு என்ன அப்படின்னா, நேற்று வந்து ராஜ்கோட்ல தான் அந்த மேட்ச் நடக்குது இல்லையா? ஸோ அதனால சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைமையில் சும்மா ஒரு விருது வழங்கும் விழா மாதிரி ஒன்று நடத்தினாங்க. அதில் ஜெய்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்கேற்றிருந்தாரு. அண்ட் ரொம்ப எமோஷ்னலாக நிறையா விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசினார். சீரியஸ்லி அவர் பேசுகிறப்போ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ரோஹித் சர்மா தான் T20 வேர்ல்டு கப்பை லீட் பண்ண போறாரு இந்திய அணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்துச்சு. யார் லீட் பண்ணுவா, எஸ் ஹர்திக் பாண்டியா வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஏன்னா ரோஹித் சர்மா வேற T20 ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதான் ரீசெண்டாக ஆடினார் அதுக்கப்புறம். ஸோ இப்போ அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்திய அணி வந்து T20 வேர்ல்டு கப் ஆட போறாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சா சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்து சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிகாஸ் அந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மும்பை இந்தியன்ஸ் அந்த இஷ்யூ வேற போயிட்டு இருக்கு. அதாவது ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போட்டது வந்து பயங்கரமா ரோஹித் ரசிகர்களுக்கு பிடிக்கல. ஸோ எல்லாரும் சோசியல் மீடியால வந்து டே நீங்க வேணா ஐபிஎலுக்கு கேப்டனா இருக்கலாம்டா, ஆனா நாங்க தான்டா இந்திய அணிக்கே கேப்டன், எங்களுக்கு கீழே தான்டா நீங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஜெய்சா இன்னொரு விஷயமும் சொன்னார். என்ன அப்படின்னா, டெஃபினெட்லி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இந்த வாட்டி வேர்ல்டு கப், அது அந்த T20 வேர்ல்டு கப் அடிச்சே தீரும், அதுல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு டீம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எஸ், நம்ம என்ன அப்படின்னா, அதாவது ஐசிசி கப் நம்ம கிட்ட இல்லை தான் ஆப்வியஸ்லி, அதாவது ரொம்ப நாள் ஆச்சு தான், ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு 3. ஸோ அதை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு தான், ஓகே. பட் கிட்ட போய் விட்டுட்டு வரோம், ஃபைனலு செமிஃபைனல் அப்படி போயிட்டு நம்ம விட்டுட்டு வரோம். டெஃபினெட்லி நல்லா தாங்க ஆடுறோம். என்னைக்கோ அந்த ஒரு பேட் டே அமைகிறதுனால தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இதாகிடுது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல நடக்க போகிற இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா கண்டிப்பாக கப் அடிக்கும் அப்படின்னு எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் லீக் ஸ்டேஜஸ் எல்லாம் சும்மா நார்மலான டீம் தான், ஈஸியாக ஜெயிச்சுட்டு உள்ளே போயிடலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பான டீம், ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா நல்லா ஆடிட்டு இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஆடிட்டு இருக்காங்க, இன்னும் பல டீம்ஸ் இருக்காங்க தான், காம்படிஷன் ஹையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்திய அணி மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஜெய்சாவும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. எஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐபிஎல் இருக்குல்ல, ஐபிஎல்லோட எண்டு ஸ்டேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து நியூயார்க் கிளம்புறாங்க. அதாவது குவாலிஃபை ஆகாத டீம்ஸில் இருக்கிற பிளேயர்ஸ் நியூயார்க் கிளம்புறாங்க. ஸோ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கிறப்பே வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் ஐபிஎல் யாராவது எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பேர் அதில் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஜெய்சா சொன்னதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.